25 மார்ச் மாதம் எண்டில் அவர் குருவுடைய சுபத்துவம் அடைஞ்ச வீட்டுக்கு போகிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய வீட்டில் போன சனி நிஜமாவே எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா அதுவும் அப்படி கிடையாது. இப்போ ஒரு ரவுடி, ஒரு குடிகாரன் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்தார்னா, ஒரு குருவுடைய வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா தன்னுடைய இயல்பான சில விஷயங்களை அடக்கிக்கிட்டு இருப்பார். அப்போது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரன் எப்படி மௌனமாகவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ, அதுபோல் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய கெட்ட இயல்பான சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் மக்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வகையில் இருப்பார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தை விட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சனிப்பெயர்ச்சியால் கோடிக்கணக்காக பணம் கொட்டும், அதிர்ஷ்டம் வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா சனிக்கு இப்படிப்பட்ட காரகத்துவமே கிடையாது. தன்னுடைய ஆதிபத்திய வழியில் சில விஷயங்களை அவர் கொடுப்பாரே தவிர, இப்போ உதாரணத்துக்கு மேஷராசிக்கு அவர் லாபத்தையும் கொடுக்கணும், தொழிலையும் கொடுக்கணும். அந்த